والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين صدق الله العظيم எல்லா பகமையும் அவன் ஒருவனுக்கு அவனின் அருமை நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழியற்றினால் சஹாபாக்கள் தாபீன்கள் நண்பர்கள் நம் அனைவருக்கும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் நடைபெறுவது மகத்தான ஷஅபான் மாதம், இஸ்லாமிய மாதங்களில் 8வது மாதமான இந்த ஷஅபான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஷஅபான் ஷஹ்ரி, இது என்னுடைய மாதம் என்று. அடுத்து சொல்லுவார்கள், ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருல்லாஹ், அடுத்து வருகிற ரமலான் அது அல்லாஹ்வின் மாதம் என்பார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷஅபானை தனது மாதம் சொல்லுகிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காரணம் இந்த மாதத்தில் அவர்கள் செய்திருக்கிற நிறைய இபாதத்துகள், குறிப்பாக நோற்றிருக்கிற நிறைய நோன்புகள். அடுத்து வருகிற ரமலான் அது ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தும் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற ஒரு ரம்மியமான ரமலான். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அது ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்று. இந்த மாதம் ஷஅபான் கடந்த வாரங்களில் சொல்லப்பட்டதை போல எத்துணை தூரம் மகத்துவமிக்க மாதம், ஆனாலும் அநேகர்கள் அதில் கவனக்குறைவாக இருக்கிற இந்த மாதத்தின் மகத்துவத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிற ஒரு மாதங்களின் வரிசையிலே இந்த ஷஅபான் ஒன்றாக. இந்த மாதத்தின் பல்வேறு சிறப்புகளில் ஒன்றாக இந்த நிஸ்ஃபு ஷஅபான் என்கிற ரமலானில், இந்த ஷஅபானில் 15வது இரவு, பாதி ஷஅபான் என்ற ஹதீஸ்களிலே வருகிற அந்த நாளின் மகத்துவமும் ஷஅபானின் சிறப்புகளுக்கு ஒரு காரணம். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம், இந்த நிஸ்ஃபு ஷஅபான் என்கிற ஷஅபான் பிறை 15 ரஹ்மத் என்கிற அருளை கொண்டு வருகிற, அல்லாஹ்வின் பரக்கத்துகளை பொழிகிற ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக, இரவுகளாக. பல்வேறு வார்த்தைகள் இந்த ஷஅபான் பிறை 15 இருக்கு. லைலத்துர் ரஹ்மா என்பார்கள், அருள் இறக்குகிற ஓர் இரவு நிஸ்ஃபு ஷஅபான். லைலத்துல் பராஅ என்பார்கள், விடுதலை தருகிற, நரகவாதிகள் நிறைய எண்ணிக்கையில் விடுதலை செய்யப்படுகிற ஓர் இரவாக. எனவே அந்த இரவுக்கு லைலத்துல் பராஅ என்று பெயர். இக்ரிமா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, ஏன் இந்த இரவிற்கு ஷபே பராத் தெரியுமா? இந்த பெயர் வந்ததன் காரணத்தை குறித்து சொல்லுவார்கள். அரபியில் பராத் என்றால் விடுதலை என்ற அர்த்தம், விடுதலை செய்வது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சில விசேஷ இரவுகளில் நரகவாதிகள் பல்லாயிரக்கணக்கான நபர்களை அவனின் ரஹ்மத் அருளால், கருணை பார்வையால் அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை செய்கிறான். எனவே அந்த இரவிற்கு ஷபே பராத், நரக விடுதலை தரப்படுகிற இரவு என்றெல்லாம் நம் நல்லோர்களின் வார்த்தைகளை பார்க்கிறோம். நடிக்கிறவர்களே, இது சொல்ல போனா அந்த இரவிற்கு பல்வேறு பெயர்கள். நாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிக பெரும் கல்வி கடல் என்று அறிஞர்களால் போற்றப்படுகிற இமாம் கஸாலி முகாஷபத்துல் குலூப் என்கிற அவர்களது கிதாபுகளை பதிவு செய்கிறார்கள். இந்த ஷஅபான் 15 பல்வேறு சிறப்பு பெயர்களை கொண்டிருக்கிற ஒரு இரவாக லைலத்து தக்ஃபீர் என்பார். தக்ஃபீர், பாவங்களுக்கு பரிகாரம் தேடப்படுகிற இரவு. செய்திருக்கிற பாவங்கள் எல்லாம் அந்த இரவில் நாம் உண்மையான தௌபா, அல்லாஹ்விடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிற போது சில நேரங்களில் அல்லாஹ் வெறுமனை பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவான். அத்துணை தூரம் கருணை தன்மை கொண்டவன் அல்லாஹ் லைலத்து தக்ஃபீர், பாவங்களுக்கு பரிகாரம் தருகிற இரவாகும். இன்னும் சொல்லுவார்கள், லைலத்துல் மக்ஃபிரா, மன்னிப்பு வழங்குகிற இரவு. லைலத்து சக் என்கிற பெயரும் அதற்கு உண்டு. லைலத்து சக் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அடுத்த ஓராண்டின் விதிகள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு மலக்குகளிடத்தில் ஒப்படைக்கப்படுகிற ஒரு ஒப்பற்ற இரவாகும். அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது, அப்ப அத்துணையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்கிற
மலக்குகளிடத்திலே ஒப்படைக்கிற இரவு. எனவே மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சீட்டு வழங்குகிற இரவு என்று கூட இந்த இரவுக்கு பல்வேறு பெயர்களை இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி வார்த்தைகளை பார்க்கிறோம் கண்டிப்பவர்களே. எனவே இந்த இரவு ஷாபானுடைய 15 நிஸ்ஃபு லைல் என்கிற அந்த இரவு நிறைய நல்ல அமல்கள் செய்து கழிக்கப்பட வேண்டிய ஒரு இரவுகளிலே ஒன்றாகும். நிறைய அல்லாஹ்விடத்துல எல்லா வித இபாதத்துகளும் செய்யலாம். குர்ஆன் ஓதுகிறவர்கள் குர்ஆன் ஓதலாம். நிறைய நஃபில்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தொழலாம். சதக்கா தான தர்மங்கள் நிறைய செய்யலாம். இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் மனம் உருகி செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோருதல் என்று முடிந்த அளவிற்கு அந்த இரவுகளில் பிரித்திருந்து வணங்குபவர்கள் உண்மையில் பெரும் பாக்கியசாலிகள் கண்ணிமிக்கவர்களே. குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த இரவை அல்லாஹ் பேசுகிறான். லைலத்து முபாரக் என்ற வசனத்திலே வருகிறது. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக். நாம் இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை பரக்கத் பொருந்திய ஒரு இரவில் இறக்கினோம் என்று அந்த வசனம் வருகிறது. பரக்கத் பொருந்திய இரவு என்பதில் அறிஞர்களிடத்தில் 2 விதமான கருத்துக்கள் உண்டு. 2 விதமான கருத்து முரண்பாடுகள் உண்டு. குர்ஆன் இறக்கிய பரக்கத் பொருந்திய அந்த இரவு எது என்று சொல்லுகிற போது இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் சொல்வார்கள் லைலத்துல் கத்ர் என்று. ரமலான் 27 வருகிற லைலத்துல் கத்ர் அல்லாஹ் சொல்லுகிற பரக்கத் பொருந்திய இரவு. குர்ஆன் வானிலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்ட இரவு பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லுகிற கருத்து. இன்னொரு கருத்து இப்படியும் உண்டு. இந்த பரக்கத் பொருந்திய இரவு என்பது ஹஜ்ரத் இக்ரிமா போன்றவர்கள் சொல்லுவார்கள் இது ஷஅபானின் 15வது இரவு, ஷஅபான் மாதத்தில் 15வது இரவு. இது 2 கருத்துக்கும் ஒற்றுமையாக அற்புதமாக சொல்லுவார்கள். குர்ஆன் 7வது வானத்திற்கு மேலிருந்து முதல் வானத்தில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட இரவு ஷஅபான் 15வது இரவு. 30 ஜுசுகளை கொண்டிருக்கிற குர்ஆன் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கிற ஒரு பிரம்மாண்டமான பலகையில் எழுதப்பட்டிருக்கிற குர்ஆன் மலக்குகளால் சுமந்து செல்லப்பட்டு கொண்டு வந்து முதல் வானத்தில் இறக்கி வைக்கப்பட்ட இரவு நிஸ்ஃபு ஷஅபான், இந்த ஷபே பராத்துடைய இரவு. லைலத்துல் கத்ர் இரவு அடுத்தடுத்து முதல் குர்ஆன் வசனம் இக்ரா என்று துவங்குகிற முதல் வசனம் முதல் வானத்தில் இருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்ட இரவு லைலத்துல் கத்ர். அடுத்தடுத்து 23 ஆண்டுகால இடைவெளியில் அவ்வப்போது அல்லாஹ் வசனங்களை இறக்கி நாம் நடிக்கிறவர்களே யோசித்து பார்க்கிறோம். லைலத்துல் கத்ர் பூமிக்கு குர்ஆன் இறங்கிய இரவு. ஷபே பராத் நிஸ்ஃபு ஷஅபான் 7வது வானத்திலிருந்து முதல் வானத்திற்கு குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு கண்டிப்பவர்களே யோசித்து பார்க்கிறோம். 2 இரவுகளுமே சிறப்புமிக்க இரவுகளா. எனவேதான் இந்த நிஸ்ஃபு ஷஅபான் இதில் பெரும்பாலும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள். ஒரு பக்கம் இந்த இரவு அடிப்படையில் இல்லை சொல்லி அதில் விடுத்திருப்பது வணங்குவது ஆதாரம் இல்லை என்றெல்லாம் சொல்லி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வரம் மீறி சரீரத்திற்கு அப்பாற்பட்டு என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும், இத்தனை ரகாத்துகள், என்னென்ன சிறப்பு தொழுகை என்றெல்லாம் சொல்லி ஒரு பக்கம். இப்ப நடுநிலையாக நாம் யோசித்து பார்த்தால் ஹதீஸ்களின் அடிப்படையிலே பார்க்கிறோம் மன்னிமிக்கவர்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் ஷஅபானுடைய பிறை 15 நிஸ்ஃபு ஷஅபான் வந்து விட்டால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது அடியார்களின் பால் கவனத்தை செலுத்துகிறார். அல்லாஹ்வின் ரஹ்மத் அருள் முதல் வானத்திற்கு இறக்கி வந்து அல்லாஹ் சில அறிவிப்புகளை செய்வானாம். எனவே பெருமானார் சொல்லுவாங்க ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா. எனவே அந்த இரவில் நீங்கள் விழித்திருந்து முடிந்த அளவிற்கு அமல் செய்யுங்கள், ஏதாவது ஒரு அமல். இப்ப வாய்ப்புள்ளவர்கள் பகல் நேரங்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஷஅபான் முழுக்கவே நோன்பு நாம் அறிந்திருக்கலாம். ஷஅபானின் அநேக நாட்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோக்கிற வளமை. ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிக நோன்பு நோக்கிற மாதம் என்று பார்த்தால் நபிகள் நாயகத்தின் வாழ்வில் ஷஅபானுடைய மாதம். எனவே நாம் குறைந்தபட்சம் நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு சில நோன்பாவது நாம் நோக்கிற போது சுண்ணத்தை பின்பற்றிய நன்மை நமக்கு உண்டு கண்டிப்பவர்களே. இன்னும் பெருமானார் சொல்லுவாங்க இரவுகளில் விழித்திருந்து வணங்குங்கள், இப்ப பகல் காலங்களில் நீங்கள் நோன்பு நோருங்கள் சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க இது எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்ப முதல் வானத்திற்கு வருகிற அல்லாஹ் தன் அடியார்களை பார்த்து சில அறிவிப்புகளை ஃபஜ்ர் வரை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான். காரணம் அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக மன்னிப்பு வழங்க முடிவு செய்கிற போது, தன் அடியார்கள் மீது தனது கருணை பார்வையை செலுத்த முடிவு செய்கிற போது, மன்னிப்பின் வாசலை அல்லாஹ் திறக்கிற போது எல்லோருக்கும் பொதுவான மன்னிப்பு கிடைக்கலாம். அல்லாஹ் முதலாவது அலாமின் முஸ்தக்ஃபிரின் லீஃபா அஃபிருல்லாஹ், என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பவர் உண்டா? இப்ப மன்னிப்பு கேட்பதற்கு யார் தயார்? அஃபிருல்லாஹ், நான் அவர்களுக்கு மன்னிக்கிறேன்.
நான் அவர்களை மன்னிப்பதற்கு தயார். மன்னிப்பு கேட்பவர் உண்டா? எனவே இந்த மாதத்தின் இரவு நேரங்களில் நிறைய அல்லாஹ்விடத்தில் தஹஜ்ஜுத் போன்ற தொழுகையிலோ அல்லது வாய்ப்பு கிடைக்கிற போதோ இரவில் இருந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்கவர்களே. இரண்டாவதாக அல்லாஹ் குறிப்பிடுவான், அல்லாஹ் முஸ்ஸரசிக்கின் ஃபாரிஸுக்கும், அடுத்த ஆண்டின் அமல்கள் முடிவு செய்யப்படுகிற இந்த மாதங்களில் குறிப்பிட்ட இந்த நாட்களில் இரவுகளில் என்னிடத்தில் வாழ்வாதாரத்தை கேட்பவர்கள் உண்டா? யாரெல்லாம் எனக்கு பரக்கத்தாக ரிசுக்கை தா, எனது ரிசுக்கில் பரக்கச்சை என்றெல்லாம் சொல்லி எனது நெருக்கடியை போக்கு என்றெல்லாம் வறுமையை போக்கு என்று யாரேனும் கேட்பவர்கள் உண்டா? அரிசுக்கு, நான் வாழ்வாதாரத்தை தருகிறேன், நான் வாழ்வை செழிப்பாக்குகிறேன், இப்ப உணவு உட்பட தேவைகளை தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹ் அறிவிப்பு கண்டிப்பிக்கிறவர்களே. இன்னும் அல்லாஹ் குறிப்பிடுவான், அல்லாஹ் முகுத்தலன் பாவாஃபி, யாரேனும் நோய்களில், சிரமங்களில், கஷ்டங்களில், துன்பங்களில் உணர்பவர்கள் உண்டா? பெரும் பாதிப்புகளுக்கு உட்பட்டவர்கள் உண்டா? நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் தருகிறேன். அல்லாஹ் ஜல்ல தஆலா தனது வல்லமையின் சான்றாக சொல்லுகிறான், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவன் நான், அனைத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் நான். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு வழங்குவேன், வாழ்வாதாரத்தை கேட்டால் வாழ்வாதாரத்தை வழங்குவேன், சோதனைகள் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நீங்கள் இடத்தில் கெஞ்சினால் நான் உங்களுக்கு விசாலமான வாழ்வை தருவேன் என்று சொல்லி அல்லாஹ் அறிவிப்பை பார்க்கிறோம். மன்னிப்பவர்களே, ஃபஜ்ர் வரை அல்லாஹ் இந்த அறிவிப்பு தொடர்கிறது. எனவே நாம் இது போன்ற காலங்களை நல்ல முறைகளை பயன்படுத்தி, பொதுவாக இரவு இபாதத் என்பது பள்ளிகள் அமல் செய்வதை விட வீடுகளில் செய்வது சிறந்தது. பெருமானார் சொல்லுவாங்களா இல்லையா, நீங்கள் இபாதத்துகளின் மூலமாக, குறிப்பாக நஃபிலான இபாதத்துகளின் மூலமாக உங்களது வீடுகளை ஒளிமயமாக்கிக் கொள்ளுங்கள், உங்களது வீடுகளை பிரகாசமாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் இபாதத்துகள் இல்லாமல் வீடுகளில் வணங்காமல் சபர்களை போல ஆக்கிவிடாதீர்கள் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தவர்களே. எனவே இது போன்ற விசேஷ இரவுகளில் குடும்பம் சகிதமாக வீடுகளில் அமல் செய்யலாம், தனித்தனியாக தனித்தனி நபர்களாக வீடுகளில் அமல் செய்யலாம். நியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, இது போன்ற காலங்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத் அடியார்களை நெருங்கி வருகிற போது அல்லாஹ் எல்லோருக்கும் மன்னிப்பு. நான் சில பேர் இத்துணை கருணை கடலாக ஊற்றெடுக்கிற போதும் கூட அல்லாஹ் மன்னிப்பின் வாயிலை திறக்கிற காலங்களிலும் கூட சில பேருக்கு மன்னிப்பு நிறுத்தி வைக்கப்படும். சில பாவங்கள் செய்யக்கூடியவர்கள். முதலாவதாக பெருமாள் சொல்லுவாங்க முஷாஹின். முஷாஹின் அப்படின்னு சொன்னா உள்ளத்தில் குரோதம் கொண்டிருப்பவர், இன்னொரு முஸ்லீமை குறித்து உள்ளத்தில் வஞ்சக எண்ணம் கொண்டிருப்பவர், இன்னொரு சகோதர முஸ்லீமை குறித்து உலக சகோதரரோ அல்லது இஸ்லாமிய அடிப்படையில் சகோதரரோ சக முஸ்லீம் குறித்து உள்ளத்தில் வஞ்சிக்கிற எண்ணம் கொண்டிருப்பவர், குரோத எண்ணம் கொண்டிருப்பவர், குரோத மனப்பான்மை கொண்டிருப்பவர், இவருக்கு இந்த இரவுகளில் மன்னிப்பு நிறுத்தப்படுகிறது. நினைவுகிறவர்களை, எனவே உள்ளத்தை தூய்மை செய்ய வேண்டியது கட்டாயம். முஸ்லிம் பெருமானம் சொல்லுவாங்க, ஹுஸ்னுல் லன்னி மின் ஹுஸ்னில் இபாதா, எல்லோரையும் குறித்தும் நல்லெண்ணம் கொள்வது, எல்லோரும் என்னை விட உயர்த்தவர்கள், என்னை விட நல்லவர்கள் என்று எண்ணுவது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் இபாதத்துகளின் ஆகச் சிறந்த இபாதத். நிறைய அல்லாஹ்வை வணங்குறோம், இபாதத் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், பிறரை குறித்து தப்பெண்ணம் கொள்வது, தவறான எண்ணம் கொள்வது இபாதத்தின் நன்மையை பால்படுத்தி விடும். மன்னிப்பவர்களே, எனவே இது போன்ற விசேஷ காலங்களில் கூட உள்ளத்தில் குரோதம் இருக்கிற போது மன்னிப்பு தடைபடுகிறது. இரண்டாவது பெருமாள் சொல்லுவாங்க காத்திரு நஃப்ஸ், தன் உயிரை தானே மாய்த்து கொண்டவர், இவருக்கும் இந்த இரவுல மன்னிப்பு கிடையாது. தற்கொலை செய்து கொண்டவர்கள், அல்லாஹ் அனுமதிக்காத மிக மோசமான ஒரு பெரும்பாவத்தை துணிந்து செய்யக்கூடியவர்களுக்கு இது போன்ற இரவுகளிலும் கூட மன்னிப்பு கிடையாது. கண்டிப்பார்களே, யோசித்து பார்க்கிறோம். இந்த காலங்களை குறித்து, இது போன்ற இந்த விசேஷமான நேரங்களை குறித்து கிட்டத்தட்ட 15 சஹாபா பெருமக்கள் 15 விதமான அறிவிப்புகள்ல அதன் சிறப்புகளை குறித்து நாம் பார்க்கிறோம். மன்னிப்பவர்களே, யோசித்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, புகாரியினுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரி, அதனுடைய விரிவுரை எழுதுகிற போது இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிட்டார்கள், இது போன்ற இரவுகள் அதன் சிறப்புகளை குறித்து அவர்கள் எழுதி தருகிறார்கள். கண்டிப்பார்களே, இதுல போனா திருமதியில ஒரு ஹதீஸ் வருகிறது. இதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானாரின் அன்பு மனைவி, உம்முல் முஃமினீன், இதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் இரவு நேரம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி ஒரு நாள் என்று முறை வைத்து நடக்கக்கூடிய வளமை அவர்களுக்கு. ஒரு மனைவிட்டு ஒரு நாள் தங்கியிருப்பாங்க. அன்றைக்கு அன்னை ஆயிஷாவின் டன், இப்ப அவர்களிடத்தில் தங்கக்கூடிய ஒரு முறை. இப்ப இரவில் எழுந்த அன்னை ஆயிஷா பார்ப்பார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருக்க மாட்டாங்க. பெருமானார் அன்னை ஆயிஷா தேடி போவார்கள். நபிகள் நாயகம் மதீனாவின் பிரபலமான கபர்ஸ்தான் ஜன்னத்துல் பக்கீ. ஜன்னத்துல் பக்கீயில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை வானை நோக்கி உயர்த்தியவர்களாய் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். ஆயிஷா வந்தது பெருமானார் பார்த்துருவாங்க.
நபிகள் நாயகம் கேட்பார்கள், அகுந்த தஹாஃபீன யஹீஃபல்லா அலைஹி வஸூலு, ஆயிஷாவே, அல்லாஹும் ரசூலும் உனக்கு அநீதி இழைத்துவார்கள் என்று அஞ்சுகிறீர்களா? உனக்கு அநியாயம் செய்து விடுவார்கள் என்று நீ பயப்படுகிறாயா அப்படின்னு கேட்கிறப்ப உன்னை ஆயிஷா சொல்லுவாங்க, இந்த யார சொல்லலாம், வேறு ஏதேனும் மனைவி வீட்டுக்கு போயிருப்பீங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல வந்து, வேற யாராவது மனைவி போயிருப்பீங்களோ என்கிற எண்ணத்தில் வந்து நீ சொல்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷாவே, இந்த இரவு எப்படிப்பட்ட இரவு தெரியுமா? இந்த இரவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தனது அருளை ரஹ்மத்தை முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறக்குகிறான். இப்ப முதல் வானத்திற்கு அல்லாஹ்வின் ரஹ்மத் அருள் வருகிறது, அல்லாஹ்வின் கருணை பார்வை வருகிறது. வந்துவிட்டு அல்லாஹ் இந்த இரவில் எவ்வளவு மன்னிக்கிறான் தெரியுமா? ரமணான்ல இருக்கக்கூடிய கல்ப் என்கிற ஒரு கோத்திரம், கல்ப் என்கிற ஒரு கூட்டம், அவர்கள் நிறைய ஆடுகளை வளர்க்கக்கூடியவர்கள். இப்ப மந்தை மந்தையாக நிறைய ரோமங்களை கொண்டிருக்கிற அந்த ஆட்டு மந்தைகளை வைத்திருப்பவர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணமாக சொல்கிறார்கள், கல்பு கோத்திரம், கல்பு கூட்டம். அவர்கள் வைத்திருக்கிற ஆடுகள், ஆட்டு மந்தைகளின் ரோமங்கள். அந்த ரோமங்களின் எண்ணிக்கையை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவுகளில் நிறைய மன்னிக்கிறான் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கிறவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இது போன்ற காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா காலம் மாதிரி நம்ம கவனக்குறைவா கழிச்சிடக்கூடாது. நம்ம எல்லா காலங்களை போன்று சோம்பலாக தூக்கத்தில் கழித்து விடக்கூடாது. மன்னிக்கிறவர்களே, முடிந்த அளவிற்கு காலம் முழுக்க செய்திருக்கிற பாவங்களை குறித்து அல்லாஹ்விடத்தில் அழுது கெஞ்ச வேண்டும். எவ்வளவு தொழுகைகள் தவற விட்டிருப்போம், எவ்வளவு பொய்கள் பேசியிருப்போம், எவ்வளவு பிறரது கடமைகளை உதாசீனம் செய்திருப்போம். அவைகளை குறித்தெல்லாம் நாம் தனிமையில் அமர்ந்து சிந்தித்து அல்லாஹ்விடத்தில் அழுது கெஞ்சுகிற, மன்னிப்பை தேடுகிற ஒரு பாக்கியமிக்க இரவாக நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மன்னிக்கிறவர்களே, அருமை சஹாபா பெருமக்கள் இது போன்ற விசேஷ நேரங்கள்ல இப்ப அவர்களது நடைமுறைகளை பார்க்கணும். அதுல அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க சொல்றாங்க, சஹாபாக்களுடைய நடைமுறை எப்படி இருந்து தெரியுமா? இது போன்ற காலங்கள்ல இந்த ஷஅபான் பிறை தென்பட்டு விட்டால், ஷஅபான் பிறையை கண்டுவிட்டால் சஹாபா பெருமக்கள் மற்ற எல்லா வேலைகளையும் கொஞ்சம் குறைத்து கொண்டு குரானின் கையுமாக குரானை கையில எடுப்பார்கள். நிறைய நேரங்களை குரான் ஓதுவதற்கு செலவழிப்பார்கள். கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் குரான் ஓதுவது. அடுத்து சொல்லுகிறார்கள், செல்வந்தர்கள், பணக்கார சஹாபாக்கள் தாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தர வேண்டிய ஜகாத்தின் தொகையை கணக்கிட்டு அடுத்த ரமலானுக்கு தருவதற்காக எடுத்து வைத்துக் கொள்வார்கள். ரமலான ஜகாத் தருவதற்காண்டி கணக்கிட்டு ஷாபானிலேயே அதை தனியாக எடுத்து வைக்கிற நடைமுறை சஹாபாக்கள் இருந்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, அதிகாரிகள், இஸ்லாமிய ஆட்சி நடந்த பகுதிகளில் இப்ப இஸ்லாமிய அதிகாரிகள் கைதுகளை எல்லாம் அழைத்து தண்டனைக்குரிய கைதிகளுக்கு ஷாபானுடைய தண்டனையை நிறைவேற்றிவிட்டு மன்னிக்க வேண்டிய கைதிகளை விடுதலை செய்து விடுவார்களாம் ஷாபானுடைய மாதத்துல. இப்ப எல்லா தரப்பினர்களுக்கும் அவர்களது உரிமைகளை நிலைநாட்டி இருக்கிறார்கள். கண்ணிமிக்கவர்களே, இன்னும் மட்டுமல்ல, வியாபாரிகள் கூட ஷாபான் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ஷாபான் மாசத்திலேயே வர வேண்டிய கடனை வசூல் செய்து தர வேண்டிய கடனை தந்து தன் வியாபார அந்த நடவடிக்கைகளை எல்லாம் சரி செய்வார்களாம். மன்னிக்கவர்களே, அப்படியே இந்த ஷாபானுடைய காலங்கள்ல ரமலானுக்காக எல்லா தயாரிப்பும் செஞ்சுட்டு ரமலானுடைய பிறையை கண்டுவிட்டால் சஹாபாக்களில் ஒரு கூட்டம் நல்ல முறையில் குளித்து ரமலானுக்காக தயார் செய்து ஏத்திக்காக போய் அமர்ந்து விடுவார்கள், ரமலான் மாதத்தை கண்டிப்படுத்துவதற்காக. இந்த மாதம் முழுக்கவே ஒரு வினாடி நொடி துளி கூட வீணாகி விடாமல் இருப்பதற்காக ஷாபானில் இருந்து தயாரிப்பை துவங்கி உலக காரியங்களை அத்தனையும் சரி செய்து விட்டு ரமலானுக்கு வரவேற்க போவார்களா? மன்னிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். ஷாபான் ரமலானுக்கான ஒரு முன் தயாரிப்பு, ரமலானிற்காக ஒரு ரிஹர்சல், முன் வடிவு. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா இமாம் காவூஸ் யமானி ரஹ்மத்துல்லாஹ் ஹசன் கேட்பாங்க, பெருமானாரின் பேரன் தாவூஸ் யமானி ரஹ்மத்துல்லாஹ் ஹசன் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து கேட்பாங்க, ஹசனே ரலியல்லாஹு, இந்த ஷஅபான் மாதத்துல இந்த விசேஷமான இரவு காலங்களில் உங்களது அமல் எப்படி இருக்கும்? இந்த விசேஷ இரவு எப்படி நீங்கள் கணிப்பீர்கள்? என்னென்ன அமல்கள் செய்கிறீர்கள்? என்னென்ன நற்காரியங்கள் செய்கிறீர்கள்? சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிற போது ஹசன் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்களாம், இந்த இரவை நான் 3 பகுதிகளாக பிரிப்பேன். 3 வகையான நற்காரியங்கள். முதலாவதாக சொல்லுவார்கள், முதல் பகுதியில் எனது பாட்டனார் நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் ஓதுவதற்காக ஒரு பகுதியை கழிப்பேன். 3இல் ஒரு பகுதி முழுக்க நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு சொல்வார்களாம், இது அல்லாஹ்வின் கட்டளைக்காக நான் செய்கிறேன். சொல்லிவிட்டு அந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வின் உத்தரவு, அல்லாஹ்வும் மலக்குகளும் நபிகள் நாயகத்தின் மீது ரஹ்மத்தை பொழிகிறார்கள். ரஹ்மத்திற்காக மலக்குகள் துஆ செய்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் நபிகள் நாயகத்தின் ரஹ்மத்திற்காக துஆ செய்யுங்கள்.
அப்ப அல்லாஹின் உத்தரவுக்கு இணங்க முதல் பகுதி நான் ஸலவாத் ஓதுவதிலே கழிப்பேன். இரண்டாவதாக இமாம் ஹசன் சொல்லுவாங்க, இரண்டாவது பகுதி நான் இஸ்திக்ஃபாரில் கழிப்பேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் என்றோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம் அல்லது ரப்ப என்றெல்லாம் நிறைய இஸ்திக்ஃபார்கள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லுவதானால் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அலீம். இப்ப இரண்டாவது பகுதி முழுக்க இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பிலே கழிப்பேன் சொல்லிவிட்டு சொல்வார்களாம், இதுவும் அல்லாஹ்வின் கட்டளையாக செய்கிறேன். அந்த வசனத்தை ஓதி காட்டுவார்கள், வமா கானல்லாஹு முஅதிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். இந்த உம்மத் சமுதாயம் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிற காலம் வரை, மன்னிப்பு கேட்கிற காலம் வரை அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். வசனம் குறிப்பிடுகிறது, அல்லாஹ்வின் தண்டனை வருவதில்லை இஸ்திக்ஃபார் செய்கிற வரை. இப்ப தௌபா செய்து கொண்டிருக்கிற காலம் வரை அல்லாஹ் தண்டிப்பதில்லை என்கிற வசனத்தை ஓதி காட்டுவார்களே. இரண்டாவது பகுதி முழுக்க இஸ்திக்ஃபாரில் கழிப்பேன். மூன்றாவது இமாம் ஹசன் அவங்க சொல்லுவாங்க, மூன்றாவது பகுதி தொழுகையில் கழிப்பேன். இரவு முழுக்க மூன்று பகுதி. மூன்றாவது பகுதி வணக்கங்களில், அதற்கும் வசனத்தை ஆதாரமாக சொல்லுவார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கல்லா லா துதீஉ வஸ்ஜுது வக்தரிப். நீங்கள் இரவு நேரங்களில் சஜிதா செய்து அல்லாஹ்வை வணங்கி அவனது நெருக்கத்தை பெறுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஆர்வப்படுத்துகிறான். இப்ப அல்லாஹின் அந்த உத்தரவுக்கு இணங்க மூன்றாவது பகுதி முழுக்க நிறைய நஃபில் இபாதத்துகள் என்று ஹஜ்ரத் ஹசனுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, இதெல்லாம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஹசனடியில அந்த மூணு பகுதியை சொல்லுவாங்க. இமாம் தாவூஸ் யமானி கேட்பாங்க, இந்த இரவில் இப்ப இந்த முறையில் நான் வணங்கினால், இப்ப நீங்கள் இது போன்று மூன்று பகுதியாக பிரித்து அந்த இரவு விழித்திருக்கிறீர்கள், நன்மைகள் செய்கிறீர்கள், எனக்கு என்ன கிடைக்கும் என்பார்கள். இதன் பலன் என்ன என்று கேட்பார்கள். இதன் சவாப் என்ன என்று கேட்கிற போது இமாம் ஹசன் அவங்க சொல்லுவாங்க, என் தந்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகத்தின் வாயிலாக அவர்கள் கேட்ட ஒரு செய்தியை நான் அறிந்திருக்கிறேன். யார் இது போன்ற இரவுகளில் விடுத்திருந்து வணங்குகிறார்கள், இந்த மாதம் முழுக்க வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அல்லாஹின் வணக்கங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் முகர்ரபீன் என்கிற அல்லாஹுவின் நெருக்கம் பெற்ற, அல்லாஹுவை நெருங்குகிற நல்லடியார்களில் அவர்கள் ஆகக்கூடும் என்று ஹஜ்ரத் அலியுடைய வார்த்தைகளை சொல்வார்களா. மன்னிக்கிறவர்களே, சூரா வாக்கியாவிலும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அம்மா இல்கான மினல் முகர்ரபீன். இந்த மனிதர்களில் இறப்பிற்கு பின்னால், அல்லாஹ்வின் விசாரணைக்கு பின்னால் யார் முகர்ரபீன்களாக அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வெகுமதிகளை குறித்து அல்லாஹ் பேசுவான். மறுமையில் அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது தெரியுமா? சுவனத்தின் நறுமணம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. சுவனத்தின் நறுமணம், சுவனத்தில் மகிழ்ச்சி அவர்களுக்கு காத்திருக்கிறது. சுவனத்தின் உணவுகள் அவர்களுக்கு காத்திருக்கிறது. கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ்வின் மன்னிப்பும் அவர்களுக்கு உண்டு. இப்ப நெருக்கம் பெற்ற நல்லவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா இவ்வளவு பாக்கியங்களை சுவனத்திலே வைத்திருக்கிறான், மறுமையிலே வைத்திருக்கிறான். கண்ணிமிக்கவர்களே, ஹசன் அவங்க இப்படி சொல்லி முடிப்பாங்க. இந்த விசேஷமான காலங்கள் வருகிற போது முடிந்த அளவிற்கு நாம் அமல் செய்ய வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ஷானு தஆலா இது போன்ற காலங்களை நமக்கு பெரும் பாக்கியமாக அல்லாஹ் வழங்குகிறான். ஏன்னா எவ்வளவோ நம்முடைய காலங்கள் பார்க்கணும், எவ்வளவோ காலங்கள் வீணாக்கி கொண்டிருக்கு. பகல் நேரங்களாகட்டும், இரவு நேரங்களாகட்டும். அது குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு நம்மிடத்தில் அதிகமா இருக்குது. குறிப்பா இது போன்ற காலங்களையாவது ஷஅபான், அடுத்து வருகிற ரமலான்ல மிக முக்கியமாக நாம் மொபைல் போன் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய நேரங்களை திருடுகிற மிக மோசமான ஒரு திருடன் என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். மனிதன் ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் சோசியல் மீடியாக்கள், வாட்ஸ்அப்போ, பேஸ்புக்கோ, இன்னும் இன்ஸ்டாகிராமோ இது போன்ற அவன் உள்ளே உலாவுகிற போது அந்த 24 மணி நேரத்தை அல்லாஹ் வழங்குகிற போது 4 மணி நேரத்தை அது களவாடி விடுகிறது, 4 மணி நேரத்தை திருடி விடுகிறது. காசு பணங்கள் களவாடப்பட்டால் மீண்டும் அதை சம்பாதித்துக் கொள்ள முடியும். காசு பணங்களை இழந்துவிட்டால் மீண்டும் அதை பெற முடியும். நினைத்தவர்களே, நேரங்கள் ஆயுட்காலத்தின் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே நாம் இந்த ஷஅபானில் இருந்தாவது இது போன்ற மொபைல் போன்களின் பயன்பாட்டை குறைத்து நம் மொபைலை கையில் எடுக்கிற நேரங்களில் குரானை கையில் எடுக்க முயற்சிக்க வேண்டும். குரான் நல்லா ஓத தெரிஞ்சவங்க எந்த அளவு டார்கெட் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் என்று கணக்கு வைத்தால் ஒரு மாதத்தில் ஒரு குரான். இப்ப இருப்பதிலேயே மிக மிக இலகுவான ஒரு வழிமுறை தான் 30 ஜுசுகள் என்று குரான் தொகுக்கப்பட்டிருக்கிறது, பிரிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பலவீனமானவர்கள், ஓதுவதில் கொஞ்சம் ஆர்வம் குறைந்தவர்கள், கொஞ்சம் உலக மோகம் கொண்டவர்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு என்று வளமையாக ஓதுகிற போது ஒரு மாதத்திற்கு ஒரு குரான், குறைந்தபட்ச குரானுக்கு செய்ய வேண்டிய கடமை. இது நல்ல ஓதக்கூடியவர்கள், குரானில் ஈடுபாடு கொண்டவர்கள், இவர்களுக்கு என்று குரானுடைய தர்த்தீபு வாரத்திற்கு ஒரு குரான். குரானை தெரிஞ்சு பார்த்தா தெரியும், குரான் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். குரான் மன்சில்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். குரானுக்கு சைட்ல பார்த்தா மன்சில் என்று எழுதி இருப்பார்கள். ஒரு மன்சில், 2 மன்சில், 3 மன்சில் என்று 7 மன்சில்களாக குரான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது நல்ல குரானை ஓதக்கூடியவர்கள், குரானில் தேர்ச்சி பெற்றவர்கள்,
குரானில் ஈடுபாடு கொண்டவர்கள், மன லயிப்புடையவர்கள் வாரத்திற்கு ஒரு குரான் ஓதி முடிப்பதற்காக கண்டிப்பார்களே. எனவே இந்த ஷஅபானில் இருந்து நமது நேரங்களை, காலங்களை நாம் நிறைய குரானுக்கு தருவதோடு, காரணம் சுருக்கமாக சொல்லுவதான குரான் மன்பவுல் பரக்கா என்று உலமாக்கள் சொல்வார்கள். வரக்கத்தின் ஊற்றால் குரான். இப்ப வானில் இருந்து வானம் பூமிகளின் வரக்கத்துகளின் சாவிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஒட்டுமொத்த பரக்கத்துகளின் ஹசானா சாவி நமக்கு திறக்கப்பட வேண்டுமானால் நம் குரானை கையில் எடுக்க வேண்டும் கண்டிப்பவர்களே. ஆனால் இந்த உம்மத்துடைய கை சேவை இன்றைக்கு குரான் ஓத தெரியாத பெரிய கூட்டம், குரான் ஓத கூட தெரியறது இல்லை. இப்ப ஓத வேண்டிய ஆர்வம் கூட இல்லாதவர்கள் இன்னமும் நிறைய பேர். அது எப்படியாவது ஓதியாவது பழகணுமே, குரானை கையெல்லாம் எடுத்தாலும் பார்க்கணுமே. இப்ப குரானுக்குரிய கண்ணியம் உள்ளத்தில் இல்லாமல் அதை எடுக்க வேண்டும் என்கிற ஆர்வம் கூட இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கு கபருக்கு போய் கொண்டிருக்கிறோம் மன்னிக்கிறவர்களே. இது ஒட்டுமொத்த பரக்கத்துக்களை இழக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணிவான ஒரு செயல் கண்டிக்கிறவர்களே. எல்லாம் ஜெருஷானுதாலா நம் அனைவருக்கும் இந்த ஷஅபான் மாசத்தில் இருந்து குரானோடு தொடர்புடைய மக்களாக ஆக்கி அருள்வானாங்க. குரானை இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, வயதானவர்களுக்கு கூட குரான் ஓத தெரியலையே என்கிற ஒரு உள்ளத்தில் கவலை, ஒரு கை செய்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, திக்கி திக்கியாவது குரான் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பெருமான சலாத்து சொல்லுவாங்க, யார் குரானை திக்கி திக்கி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு கூலி 2 மடங்கு. இப்ப நல்ல முறையில் ஓதுபவருக்கு 1 மடங்கு அப்படின்னு சொன்னா, திக்கி ஓதுபவருக்கு 2 மடங்கு. காரணம், ஓதுகிற நன்மை ஒன்று, இன்னொன்று அந்த திக்குகிற சிரமத்தை இவர் சகித்துக் கொள்கிற நன்மை. குரானில் அல்லாஹ் ஜல்ல தஆலா நன்மைகளின் பெரும் உயரை வைத்திருக்கிறாங்க. நீங்க அவர்களே, இன்னொரு உதாரணம் சொல்றதா இருந்தா, குரானில் ஒரு ஜுசுகள் ஓதி முடிக்கப்பட்டால் எழுதப்படுகிற நன்மைகள் 1,00,000. ஒரு ஜுசு ஒருத்தர் அல்லாஹ்வின் நியதி 1க்கு 10. ஒரு எழுத்தை ஓதுகிற போது குறைந்தபட்ச நன்மை 10. ஒரு ஜுசுகளை ஒருவர் ஓதி முடிக்கிற போது குறைந்தபட்சம் ஒரு சராசரியாக 1,00,000 நன்மை. இப்போ ஒரு 30 ஜுசுகளை ஓதி பிடித்தால் நன்மைகள் கண்ணிமிக்கவர்களே, ஒரு 30 லட்சம் நன்மைகள் நமது ஆமால் நாமாவில் செயலில் பதிவு செய்யப்படும் கண்ணிமிக்கவர்களே. இது போன்ற பெரும் நன்மைகளை வேற எந்த அமலும் பார்க்க முடியாது. எனவே இந்த ஷஅபானில் இருந்து குரானுக்கு நமக்குமான தொடர்பை நாம் சரி செய்ய வேண்டும் கண்ணிமிக்கவர்களே. கிடைக்கிற நேரங்களில் எல்லாம் நாம் குரானை கையில் எடுக்க வேண்டும். அரபுகள்கிட்ட இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு பழக்கம் சொல்லுவாங்க, 2 நல்ல காரியங்கள், 2 நன்மைகள் அவர்கள் எந்த காலத்தையும் பிற்படுத்த மாட்டாங்க, அதற்கு முன்னுரிமை தருவார்களாம். முதலாவதாக ஃபர்லு தொழுகையில் நேரம் வந்துவிட்டால் எந்த இடத்திலும் அப்படியே இறங்கி தொழுவார்கள், ஃபர்லை நிறைவேற்றுவார்கள். அது ஒரு வெளியூர் பயணமோ அல்லது ஒரு கார் பயணமோ, எந்த பயணமாக இருந்தாலும் ஃபர்ல் நேரம் வருகிற போது அப்படியே வாகனத்தை நிறுத்திவிட்டு சுத்தமான இடத்தில் அந்த கடமையை நிறைவேற்றுவார்களாம். 2வதாக சொல்லுவார்கள், பள்ளிக்கு தொழ போகிற போது இக்காமத்திற்கு 5 நிமிடம் இருந்தால் கூட குரானை கையில் எடுத்து விடுவார்களாம். அரபுகள் ஓத தெரிந்தவர்கள் இருக்கிற ஒரு 5 நேரம் கூட வீணாக்காமல் குரானை கையில் எடுத்து போகிற நடைமுறை வளர்ச்சியை ஒன்று கண்டிக்கிறவர்களே. இது நமக்கு ஒரு பெரும் படிப்பினை. இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஆயுட்காலம் வீணாக்குறோம், ஓத தெரியாம வீணாக்குறோம். ஓத தெரிந்தவர்களும் கூட பள்ளிக்கு முன்னாடி வந்துட்டா கூட மொபைல தான் கையில் எடுத்துக்கிறோம். அதுல 1/2 மணி நேரம் ஒரு பேர் மொபைல செலவழிக்கணும், அந்த வாட்ஸ்அப் பார்க்க, இந்த மெசேஜ் பார்க்க. இப்ப அத்தனையும் ஃபார்வர்ட் மெசேஜ் கண்டிக்கிறவர்களே. நம்ம இடத்துல விழிப்புணர்வு நல்லா இதாயத்தை தந்துருவானாங்க. நல்லா இந்த ஷஅபான் மாசத்துல பரக்கத் செய்வானாக. ரமலானை அடைந்து அமல் செய்கிற நசீபை தந்துருவானாக. குரானின் மீது அல்லாஹ் முஹப்பத்தை நேசத்தை ஏற்படுத்துவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.